உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்களும் இதுவரை நான் வெளியில் சொல்லிக் கொடுக்காத பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிரகசிய சூட்சம வகுப்பு நடைபெற காத்திருக்கிறது. எல்லாரும் போலதான் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா பணம் மட்டும் ஏன் என் கையில தங்க மாட்டேங்குதுன்ற கேள்வியில ஆரம்பிச்சு எப்படி என் கடனை அடைப்பதுன்ற மாதிரி உங்களுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலாக ஒரு நாள் பிராக்டிகல் கிளாஸும் ஒரு நாள் தியரி கிளாஸும் 2 நாள் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறுகிறது. உலகத்துல நீங்க எந்த மூலையில எங்க இருந்தாலும் இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் வழங்கப்படும். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வழக்கம் போல இந்த பணம் அன்னதானத்திற்கு கொடுக்கப்படும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி திரும்ப இன்னொரு தடவை நான் எடுப்பேனான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் படிச்ச ஒட்டுமொத்த வித்தையும் சில பேர் மட்டும் எப்படி முன்னேறுறாங்க, நிறைய வடக்கிந்தியர்களுடைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி நம்முடைய பணத்தை நாம் தங்க வைத்துக் கொள்வது, வீட்டில் பணம் சேர்வதற்கு என்ன செய்வதுன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு ஆகிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு பேக்கேஜா இந்த கிளாஸ் இருக்க போது. வகுப்பு கட்டணம் 2400 மட்டும்தான். கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வகுப்புல சந்திக்க காத்திருக்கேன். இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த அளவுக்கான ஒரு தன்மையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியிலிருந்து இந்த தடவை சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே அழகா ஆரம்பிக்கிறாரு. முதன்மைத்துவத்துவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. ஒரு கிரகமா 2 கிரகமான்ற மாதிரி 3 சுபத்துவமான கிரகங்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வழங்க காத்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலை இந்த இடத்துல இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. குரு எப்பயும் போல கடக வீட்டில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கம் செவ்வாய் அப்படியே இருக்கிறவர் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இணைவை நிகழ்த்த போறார். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி சனியோட பார்வையில செவ்வாயோட பார்வையில அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்த மிஸ்டர் சுக்ரன் 2ஆம் தேதி நைட்டே 3ஆம் தேதி வாக்குல அப்படியே போய் தன்னுடைய வீட்டில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அப்பாடி அப்படின்ற மாதிரி அப்படி கெத்தா அசுர குரு அமர போகிறார். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஒரு 7-8 தேதிக்கு மேல அப்படியே கேதுவோட சேர்ந்து ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர போகிறார். புதன் கன்னி வீட்டில் வந்து அமரக்கூடிய தன்மை. அதை தாண்டி 17ஆம் தேதி அப்படியே நகர்ந்து 18ஆம் தேதி கார்த்தால சூரியனும் சேர்ந்து அங்க புத ஆதித்ய யோகத்தோடு இயங்க போறார். கிட்டத்தட்ட சனி வக்ரமா இருக்காரு. குரு இங்கிருந்து சனிக்கு பார்வை கொடுக்க போறாரு. அதே 17ஆம் தேதி செவ்வாய் வந்து சசி மங்கள யோகம் இயங்க போது. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இந்த யோகம் என்பது செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போது ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இங்க விருச்சக வீட்டுல சந்திரன் பயணப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த நாள்ல இருந்து செவ்வாய் சந்திர பரிவர்த்தனை வேற ரொம்ப அபரிமிதமா இந்த அமைப்பு இருக்கிறது. என்ன மேடம் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்றீங்கன்னா, சரி வாங்க பார்க்கலாம். தான் விரும்பிய தினத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன சாமி பண்ண போகுது. குரு டைரக்டா உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்து அதிபதி வலுவா இருக்காரு. 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி வலுவா இருக்காரு. 10ஆவதுல 9ஆம் இடத்துல குரு உட்காந்து டைரக்டா ஸ்வயங்கன்னு உங்களை தான் 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்படியே 3ஆம் இடத்துக்கும் பார்வை கொடுக்குறாரு. அப்படிக்கா போய் 5ஆம் இடத்துக்கும் பார்வை கொடுத்து சனியை கண்ட்ரோல் பண்றாரு. வேற என்ன வேணும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் தான் சொல்லிட்டேனே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாருக்கு இந்த வருஷம் நல்ல காலம்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். தயவு செஞ்சு சரியா முறையா பயன்படுத்திக்கணும். நீங்களா பயன்படுத்தாம ஏதாவது கமெண்ட்ல போட்டு எனக்கு ஒன்றும் இல்லை. கோச்சார பலன்கள் என்பது ஒரு 20-30 விழுக்காடு தான் வேலை செய்யும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பொறுத்து தான் நிகழக்கூடியது. ரொம்ப பிரச்சனையா இருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி நைட்டு பக்கத்துல ஏதாவது ஜோசியக்காரர் இருந்தா போய் பார்த்துட்டு வாங்க, நம்பிக்கை இருந்தா. இல்லாட்டி வீடியோவை பார்க்காம கிளம்பிக்கிங்க. இல்லடா இப்படிலாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ். சூப்பரா இருக்கீங்க, ஹாப்பியா இருங்க. இருக்கிற 12 ராசியில யாரு சூப்பரா இருக்குன்னா விருச்சிகத்துக்கு தான் சூப்பரா இருக்கு. டைரக்டா குரு பாக்குறாருங்க, அப்படியே லைட்டே உங்க மேலதான் வெளிச்சம் விழப்போகுது. பிரச்சனை இல்லாத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். இந்த மாசம் இன்னுமே வெளில வருவீங்க. நிறைய கான்ஃபிடென்ட் பவர், வில் பவர் அதிகரிக்கும். ஆனா என்ன, இந்த 2ஆம் இடத்து அதிபதி தான் பார்க்கறாரு. ஓகே, 2ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் 8ல போய் மறைஞ்சிருக்காரு. கால புருஷனுக்கு அவருக்கு 8ல மறைஞ்சிருக்காரு. கால புருஷனுக்கு 4ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வாயில கொஞ்சம் அமைதியா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. எதையாவது பேசி
நம்ம வாங்கி கட்டிக்குவோம் இந்த மாதம். வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. ஆளுமையை காட்டுறேன்ற பேரில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, அன்பானவர்கள்ட்ட கொஞ்சம் தேவையில்லாமல் பிரச்சனை வாங்கிக்கிறதுக்கான நேரமாக இருக்குது. கவனம். தேவையில்லாமல் ஒரு மாதிரி போட்டு மைண்டை நீங்களா குழப்பிக்காதீங்க. 17 தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 10ஆம் இடத்துல கேதுவோட சூரியன் சேர்ந்துருக்கான். கொஞ்சம் வீட்டுக்காரர் சொன்ன பேச்சு கேட்க மாட்டார். வேலை பார்க்குற இடத்துல முதலாளி சொன்ன பேச்சு கேட்க மாட்டார். நம்ம சொல்கிறத வேலை பார்க்குறதும் கேட்காது. கரெக்டாக ஒரு 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 விஷயத்துக்குள்ளே வர்றதுன்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரொம்ப போராட வேண்டியிருக்கும். ரொம்ப அலைச்சல் அதிகரிக்கும். ஆஃப்டர் 18ஆம் தேதிக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குது. 12ஆம் வீட்டதிபதி மூல திரிகோணம் வாங்கி 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணிப்பீங்க. நிம்மதியான தூக்கம் இருக்கும். நிறையா பேருக்கு இன்பம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். டென்ஷனாக இருந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சுமூகமாக இருக்கும். ஒரு இடத்துல கரை இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தானே போகும். இப்போ தான் காலம் உங்களுக்கான விஷயத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. யாரோ ஒருத்தி நான் நம்புகிறேன் இல்லை, நீங்கள் நம்புங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய நல்லவே வருது. டைம் பீரியட் சூப்பராக இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ். பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. செயலில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. 5 ரூபாய்க்கு பதில் 50 ரூபாய்க்கு கூவாதீங்க. கொடுத்த வேலை 5 ரூபாய்க்கு தான். அதுக்கு மட்டும் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா வேலைன்னு நான் சொன்னேன், வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரனாக இறங்குறதெல்லாம் இந்த விருச்சகம் தான். அப்புறம் உடம்பு போயிடுச்சுன்னு வருத்தப்பட வேண்டியது. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வெரிகோசஸ் பெயின் வரலாம். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். முதுகு தண்டுவட வலி இருக்கும். ஷோல்டர் பெயின், உட்காந்தாலே எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில விருச்சிக ராசிக்காரர்கள். ஆரோக்கிய குறைபாடு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பர். 4ஆம் இடத்துல இந்த ராகு பையன் உட்காந்துருக்கானா, தேவையில்லாமல் ஆரோக்கியத்தில் போட்டு அப்படியே அலக்கழிச்சிட்டே இருப்பான். எண்ணங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல விஷயம் தான். எண்ணம் பிரம்மாண்டமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த தடவை அப்படியே சூரியன் வேற உட்காந்து டைரெக்டாக ராகுவை பார்க்குறாரு. ஒரு 17 தேதி கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துல வந்து உட்காந்துருவார். 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தப்புறம் சூப்பர். ஆஃப்டர் 18க்கு அப்புறம் மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான நேரம். நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க. கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்க போகுது. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம். நிறைய பேர் இன்சூரன்ஸோட இந்த தடவை கனெக்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுவீங்க. இந்த சூரியன் கேதுவோட சேர்ந்துருக்க நேரம் கொஞ்சம் ஓகே. போகும்போது ஹெல்மெட்லாம் போட்டு போங்க. தேவையெல்லாம் போலீஸ்ட்டை மாட்டுறதுக்கான நேரம் இருக்குது. சில பேருக்கு முடி கூட்டுதுன்ற கவலை அதிகரிக்கும். ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா கொஞ்சம் ஊட்டச்சத்து குறைபாடு வர்றதுக்கான நேரமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்து நல்லா வேலைக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும். மற்றபடி பிரபஞ்சம் உங்களுக்கு தர நடப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. நிறையா பேருக்கு பைக் வாங்கணும், ஈவி வாங்கணும், எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட கனெக்ட் ஆகணும், சோலாரோட கனெக்ட் ஆகணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஜெயிச்சிடுவீங்க. கவலையே படாதீங்க. ரொம்ப நல்லா டைம் பீரியடாக இருக்குது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற பிள்ளைங்களுக்கு விருச்சிக ராசிக்கார குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, குரு பார்வை இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். படிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். கொஞ்சம் பொறுப்பாக மாதிரி பிள்ளைங்க படிக்கும். நான் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். நிறைய நல்ல தேவை வரப்போகுது. இந்த ஒரு 15 நாள் 14 நாள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து 15 நாள் சூப்பராக இருக்குது. சூரியனோட கேது சேர்ந்துருக்கக்கூடிய இந்த 10ஆம் இடத்து பொசிஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவால, மற்றபடி எல்லாம் ஓகே. தேவையில்லாமல் ஒரு மாதிரி படிக்கவே கஷ்டப்படுங்க பிள்ளைங்க. அது ஒரு 10 நாள் தான். அதுக்கப்புறம் சரியாக போகுது. இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துணையாரோட இருந்த வாக்குவாதத்தை தவிர்க்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு செப்பல் பிஞ்சு போய் செப்பல் வாங்குவீங்க. வாங்கினேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சனிக்காரகத்துவம் இதோட விலக போகுதுன்னு அர்த்தம். நல்ல வேலை உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் செப்பல் பிஞ்சு புதுசாக செப்பல் வாங்குறீங்களா, புதுசாக யாராவது செப்பல் வாங்குனீங்கன்னா இதோட உங்கள் கருமா கழியுதுன்னு அர்த்தம். இந்த தடவை நடக்கும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஆனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் நான் சொன்ன இடத்துல கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அம்மாவோட உடல்நிலைக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பழசாக வீட்டில் தாத்தா பாட்டெலாம் இருந்தாங்கன்னா கர்மகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலகட்டம்.
ஆஃப்டர் 18க்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், கடுப்பாகாமல் இருக்கணும். அதான் சொல்லிட்டேன், 5 ரூபாய்க்கு கூவ சொன்னால் 50 ரூபாய்க்கு கூவாதீங்கன்னு. கொடுத்த காசுக்கு வேலை பார்த்தா போதும். உங்களுக்கு நல்லவன்றதுக்காக அடுத்தவங்களுக்கு போய் விழுந்து 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 நீங்கள் வேலை பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல குடும்பம், அதை யோசிங்க, அப்புறம் தான் மற்றதெல்லாம். இந்த நேரத்தில் விருச்சகத்துக்கு ஏன்டா குடும்பம்ன்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதுக்குள்ளே வாங்க. ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் போய் அவருக்கு 8ல் மறைஞ்சிட்டாரு. புரியுதா? அப்போ ஏன்டா குடும்பத்தில் இருக்கோன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. கொஞ்சம் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோன்றதை புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் வெற்றி தான். கொஞ்சம் முட்டு வலி, கால் வலி மட்டும் கவனம். அதே மாதிரி அப்பப்போ தலைவலி வந்துட்டு போகும். அதனால் கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் நல்ல முறையாக எடுத்துக்கிறது, விட்டமின்ஸ் மாத்திரை எடுத்துக்கிறது, முடிஞ்சால் கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தானே காலையில் யோகா, வாக்கிங் இதெல்லாம் போயிட்டு உடம்பை கொஞ்சம் சமநிலைப்படுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு இந்த எனர்ஜி வேவ் அழகாக எல்லா சக்திக்கும் மேலே ஏறி உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, தேவையில்லாமல் தடவை மருத்துவ பக்கம் போகிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகள், மருத்துவமனைக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டிபெண்ட்ஸ் அப்பான உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க இல்லையா? ஆசீர்வாதம். நிறைய பேர் யானை பார்ப்பீங்க. யானை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, யானை கீச்செயின் வாங்குறதுக்கான வாய்ப்பு, யாராவது யானை பொம்மை கிஃப்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, யானைக்கிட்ட போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒன்று யானையோட சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று கிடைக்கும். குருவுடைய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. குருதான் பெருநிதிக்கு இறைவன். என் குருநாதர் சொல்வார், நிறைய பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பணத்தை எப்படிலாம் மேக் பண்ணுறதுன்ற மாதிரியே இந்த ஓடும். நிறைய பேரோட மனிதருடைய தொடர்பு கிடைக்க போகுது. அதுதான் என் சமிக்கைகள். யானை பார்த்தல்ன்ற நிகழ்வு உங்களை நோக்கி இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்க போகுது. எல்லாரும் உங்களை பார்த்தா ஆண் வியக்க போகிறாங்க. விருச்சகம் சூப்பராக இருக்குது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து இந்த தடவை கால பைரவருடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு தடவை போயிட்டு வக்ரகாளியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. இது மட்டும் பண்ணிவிடுங்க, லைஃப்பில் ஜெயிச்சுட்டு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதம் போய் அம்மா என் வாழ்க்கையை சரி பண்ணிவிடு, கோணலாக இருக்க என் வாழ்க்கையை சரி பண்ணாங்க. அங்கே கொடிக்கம்பமே ஒரு மாதிரி கோணலாக இருக்கும். அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டுவாங்க. இல்லையா, எங்கள் ஊர் பாரிஸுக்கு வந்தீங்கன்னா கந்தக்கோட்டை முருகன் இருப்பார். அவரை போய் பார்த்து அந்த கொடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டுவாங்க. இது மட்டுமே போதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி குவிவதற்கு. சூப்பராக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2026 வருடம்.